திமுக காரர்களுடைய அந்த பாலியல் வக்குர முறைகேடுகளுக்கு யார் பின்னணியில் இருக்குதுன்னு பார்க்கலாமா? அதுக்கெல்லாம் மூலவேர் ஒருத்தர் இருக்கார், ஒரு ஆசான் ஒருத்தர் இருக்கார். யார்? நம்ம கருணாநிதி தான் இருக்கார். சட்டசபையில் ஒரு தடவை ஒரு காங்கிரஸ் பெண் எம்பி எம்எல்ஏ கேள்வி கேட்டாங்க. அதுக்கு ஒரு பதில் சொல்கிறப்ப படு ஆபாசமாக சொன்னார். இந்த கேள்விக்கு பதில் வேணும்னா பாவாடை நாடாவை அவுத்து பாருங்கள், அதுங்க கேட்ட கேள்விக்கு பதில் தெரியும்னு சொல்லிட்டு டபுள் மீனிங்கில் பக்கா ஸ்லேடையாக பேசினார். இந்த ஸ்லேடை பேசுறது, இந்த மாதிரி ரெட்டை அர்த்தத்தில் பேசுறது, இதெல்லாம் திமுக காரனை எவ்வளவுமே மிஞ்ச முடியாது. திமுக காரனை தான் ஆபாசமாக பேசுவான்னு. இந்த கருணாநிதிக்கே ஒரு ஆசாக இருக்கார். யார் தெரியுமா? நம்ம குற்றால குறவஞ்சின்னு அந்த ஒரு 18ஆம் நூற்றாண்டு இல்லை அது 17ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு சிற்றிலக்கியம். அதில் திரிகுட ராசப்ப கவிராயர்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட ஒரு பாடல் வரும் 10ஆம் வகுப்புலையோ இல்லை 8ஆம் வகுப்பு ஏதோ ஒரு வகுப்பில் படிச்சிருக்கேன். அது பாடத்தை நடத்தவே வாத்தியார் வெக்கப்படுவார். அந்தளவுக்கு அந்த கேவலமாக இருக்கும் அந்த ஒரு பாட்டு. கடைசியில் பந்து பயின்றாலே அப்படின்னு சொல்லிட்டு முடியும் அந்த பாட்டு. இதெல்லாம் ஏன்டா சேர்த்தாங்கன்னு சொல்லிட்டு வாத்தியார் எங்களை பார்த்து, இதெல்லாம் ஏன்டா பாடத்திட்டத்தில் சேர்த்தாங்கன்னு சொல்லிட்டு வாத்தியார் எங்களை பார்த்து திட்டினார். அந்தளவுக்கு ஆபாசமாக இருக்கும். ஸோ இந்த திமுகவோட புத்தியே ஸ்லேடையாக பேசுறது, ரெட்டை அர்த்தத்தில் பேசுறது, டபுள் மீனிங் தான் கிடையாது. இப்போ ராஜீவ்காந்தி பேசியிருக்கானே சிங்கிள் மீனிங்கில் தான் பேசியிருக்கான். பக்கா பாலியல் முறைகளோடு தான் பேசியிருக்கான், ஆபாசமாக தான் பேசியிருக்கான். அந்த வெண்ணைய இதுக்குன்னா தண்டனைன்னா கிடையாது. ஏன்னா இது நியூட்ரலைஸ் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்குள்ளார ஒரு பெண் தொண்டர்கிட்ட ஒரு ஆண் தொண்டர் பேசுறது, தப்பாக பேசுனா இதெல்லாம் நியூட்ரலைஸ் ஆகிடுச்சு. இதுக்கெல்லாம் தீர்வு எங்கே திரும்ப கிடைக்கும்? செருப்பால் அடிக்கிறது தான் ஒரே வழி. இப்போ ஒரு தொண்டர்கிட்ட, ஒரு பெண் தொண்டர்கிட்ட ஆண் தொண்டர் தப்பாக பேசுனாங்கன்னா செருப்பாலே அடிக்கணும். இல்லை செருப்பு காட்டுற மாதிரி ஒரு சிம்பிளை அந்த சோஷியல் மீடியாவில் போடணும். இதுதான் ஒரே தீர்வு, வேறு எதுவுமே கிடையாது.